இதெல்லாம் சும்மா டிராமா தலைவரே. ஆதி, சீக்கிரம் வாங்க வாங்க. போங்க. நீங்க இருக்குமா? நீங்க போங்கம்மா. நீதான் உஷாவாமா? ஆமா சார். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? சொல்லு சார். நீங்க என்ன கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கர்ப்பமா இருக்கேன். என் கர்ப்பத்துக்கு காரணம் இந்த ஆதித்யா தான்ன்றது இந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருந்தோம். அவர் தன்னோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி என்னை குடும்பத்தோட அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு சார். நீயும் ஆதித்யாவும் லவ் பண்ணீங்களா? ஆமா சார். அதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்றத பத்தி கூட கவலைப்படாம தான் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இவர் ஆசைப்படுறாரு. இத பாருமா, நீ பாட்டு பேசிட்டே போகாத. எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும். ஆதாரம் தானே சார். நீங்க உஷாவோட பேச்சை நம்பலன்னா ஒரு வழி இருக்கு. டிஎன்ஏ டெஸ்டுக்கு நாங்க ரெடி. உஷாவோட வயித்துல வளர குழந்தைக்கு இந்த ஆதித்யா தான் அப்பான்னு எங்களால நிரூபிக்க முடியும். இந்த மினிஸ்டர் தன்னோட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு சார். எஃப்ஐஆர் போடாம உஷாவை, அதுவும் ஒரு பொண்ணை, எதுக்கு சார் போலீஸ் கஸ்டடியில வைக்கணும்? இத செய்ய சொன்னது யாருன்னு சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க கேட்டா அவரு இந்த மினிஸ்டர் தான் காரணம்னு சொல்லிடுவாரு. என்ன சங்கர் பண்ணிது? உன்னை எதுக்கு மினிஸ்டர் ஆக்குன? கட்சி பேரை நாரடிக்கிறதுக்கா? அது வந்து யோ வாய முடியா. அதான் எல்லாம் வெட்ட வழிச்சாய் போச்சு. உன் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? இதுவும் ஒரு பொண்ணு தானையா? நீ ஒரு மந்திரியா யோசிக்க வேணாம், ஒரு மனுஷனா யோசிக்கலாம்ல. ஒரு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல அழ வச்சுட்டு இங்க கோயில உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுமா? இன்னொரு பொண்ணோட கண்ணீரோடையும் வயிற்றுச்சலோடையுமா உன் பொண்ணு கல்யாணம் பண்றது? இதெல்லாம் யோசிக்க தோணல உனக்கு? தலைவரே, அது வந்து சமாளிக்கிறதுக்கு வார்த்தைகளை தேடாது. மனசுல உண்மை நேர்மை இருந்தா நீ தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? இத பாரு சங்கரபாண்டி, உன்னை விட சீனியர் எல்லாம் விட்டுட்டு உன்னை ஏன் மினிஸ்டர் ஆக்குறேன்னு தெரியுமா? உன்னுடைய உழைப்பையும் சுறுசுறுப்பையும் பார்த்துதான். அதை நீ மக்களுக்கு பயன்படுத்தாம இந்த மாதிரி கூத்து பண்ணிட்டு இருக்க. இதனால பாதிப்பு உனக்கு மட்டும் இல்லையா, நம்ம கட்சிக்கு தான். ஒரு பொம்பளை ஓட்டு கூட கிடைக்காதியா நீ பண்ண காரியத்துக்கு. கட்சியே காலி பண்ணிடுற போல இருக்கு. சங்கரபாண்டி, இப்ப நீ முடிவு பண்ணும். நீ மினிஸ்டரா தொடரணும்னா இந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு அடுத்து உன் மகளுக்கு கல்யாணம் பண்ண நினைக்காத. உன் மக கல்யாணம் தான் பெருசுன்னு நினைச்சா பேசாம ராஜினாமா பண்ணிரு. அது கூட வேணாம், நானே உன்னை டிஸ்மிஸ் பண்ணிரு. நீ போய் கல்யாணத்தை வேணா நடத்திக்கோ. சார், எங்க அப்பாவோட பொலிட்டிக்கல் கரியர் என்னால பாதிக்கப்படக்கூடாது. என்னோட கல்யாணம் முக்கியம் நான் எப்பவுமே நினைக்கல. ரேகா, அப்பா ப்ளீஸ் பா. சார், எங்க அப்பா மேல கட்சியில இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ரேகா ப்ளீஸ்.
இத்தனை வருஷமா என்னோட அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த அரசியல் வாழ்க்கைய இந்த கல்யாணம் அழிச்சிடும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம் சார். ஐம் சாரி ஆதி. வாங்க அப்பா, வாங்கப்பா. ரேகா, நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னடா சுபாதி. காஞ்சனா கொஞ்சம் உள்ளவா. எதுக்குமா? நான் சொல்றேன் உள்ளவா. யாரும் இங்க இருந்து போகாதீங்க, இங்கே இருங்க. வா உள்ள. அம்மா வா. என்னடி இதெல்லாம்? இங்க நடக்கிறத பாக்கும்போது என் மனசு பதறுதுடி. எனக்கும் தாமா பதறுது. அந்த அபியும் உஷாவும் சாமானியப்பட்டவங்க இல்ல, பெரிய சாகசக்காரிங்க. ஆனாலப்பட்ட மினிஸ்டரையே வெளியே போக வச்சுட்டாங்க. எவ்வளவு அநியாயம் இது! எதடி அநியாயம்? அந்த மினிஸ்டர் பண்ணது தாண்டி அநியாயம். ஒரு அப்பாவி குடும்பத்தை எவ்வளவு மோசமான முறையில அவன் பந்தாடி இருக்கான். அக்கிரமண்டி இது. அத பத்தி எந்தவித உறுத்தலும் இல்லாம நீ பேசுறத நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. என்னம்மா, எனக்கு எதிராவே பேசணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாண்டி, எதிரா தான் பேசுறேன். இத பார் காஞ்சனா, நீ என் வயத்துல பிறந்தவ. நான் தான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தேன், நீயும் கத்துக்கிட்ட. எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லித்தான் உன்னை வளர்த்தேன். அன்பு, கருணை, இரக்கம் எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லி தந்தேன், நீயும் கத்துக்கிட்ட. ஆனா உன்னோட சுயநலமும் அகம்பாவும் அது எல்லாத்தையும் மறக்க அடிச்சிருச்சு. ஆமாமா, அப்படியே வச்சுக்க. உன்ன மாதிரியே நானும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன மாதிரி இருக்கணும் நானும் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா நடந்துக்கடி. இத பார் காஞ்சனா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துரு. இனிமேலாவது நல்லதை நடத்தி வைக்கிறதுக்கு வழியை பாரு. இனிமே என்னமா நடக்கணும்? ஆதி உஷாவோட கல்யாணம் நடக்கணும். என்னமா உளர்ற? உளரலடி, நம்ம குடும்பத்தோட மூத்த மனுஷியா நின்னு சொல்றேன். உஷா நம்ம குடும்ப வாரிசு சுமக்கிறா, அந்த ஆதங்கத்துல சொல்றேன். எவ்வளவு பெரிய உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. இந்த பாருடி, அவ வயித்துல வளர்றது நம்ம ஆதியோட குழந்தைடி. அத கொஞ்சம் நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் ஒரு உன் கோவம் தப்பானது காஞ்சனா. அது உன்னோட பேர குழந்தை. ஏன் காஞ்சனா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? நம்ம வீட்டோட வாரிசு அப்பா பேர் தெரியாத அவமான சின்னமா தெருவுல அலையணுமா? அது எவ்வளவு பெரிய பாவம்னு அது உனக்கு தெரியுமா? காஞ்சனா, விவரம் தெரிஞ்சவங்க தப்பு பண்ணினா அவங்கள நம்ம கோவிக்கலாம், தண்டிக்கலாம். ஆனா அது பச்சை குழந்தை, கள்ளங்கபடம் இல்லாதது, கடவுளோட அம்சம். அத பரிதவிக்க விட்டா நாமெல்லாம் நல்லா இருக்க மாட்டோமா? இத பார், நான் வயசுல பெரியவோ, நிறைய விஷயங்களை பார்த்தவோ. அந்த முறையில சொல்றேன், அந்த குழந்தை மட்டும் இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட்டா அந்த பாவம் பூரா உன்னையும் ஆதியும் மட்டும்தான் சேரும். உன் வயித்துல பிறந்த ஆதி மேல நீ உசிரியே வச்சிருக்கல, அது நம்ம ஆதியோட குழந்தைடி. நீ ஆதி மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா அந்த குழந்தை மேலேயும் பாசம் இருக்கணும், நிச்சயம் இருந்தாகணும். அப்பதாண்டி நீ ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும். இத பாருமா, இரு, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் இன்னி வரைக்கும் எது பிரச்சனையா இருக்கு? சொல்லடி, எது உனக்கு பிரச்சனையா இருக்கு? முதல் தாரம் இருக்கும்போது அதை மறைச்சு உன் புருஷன் உன்னை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாங்கிற கோவம் இன்னி வரைக்கும் உனக்கு இருக்கு இல்ல? உன்னோட குடும்ப வாழ்க்கையை அது நிம்மதி இல்லாததை ஆக்கி வச்சிருக்கு. உன் புருஷனுக்கு நீ ரெண்டாம் தாரங்கிற எண்ணம் உன்னை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆதிக்கு ரேகாவா கல்யாணம் பண்ணினாலும் அதே எண்ணம் தாண்டி வரும். இந்த பார், உஷா ஆதிக்கு முதல் மனைவியா வாழ்ந்துட்டான். ஆதியோட குழந்தைய வயத்துல சுமந்து பெத்து தர போறா. நீ வேற ஒருத்தைய ஆதிக்கு கட்டி வச்சா வரவளுக்கு கிடைக்க போறது உன்னோட இடம், உனக்கு பிடிக்காத இடம். வரவளுக்கு மட்டும் இந்த பிடிக்காத விஷயம் பிடிக்குமாடி? அம்மா, இந்த பார், கடைசியா என்ன நடக்க போகுது தெரியுமா? உன்னோட குடும்ப வாழ்க்கை மாதிரியே மாப்பிளையும் நீயும் நிம்மதி இல்லாத வேதனை பண்ற மாதிரி ஆதியோட குடும்ப வாழ்க்கையும் நிம்மதி இல்லாத போக போகுது. நம்ம ஆதியோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? அம்மா, நீ என்ன குழப்புற. இல்லடி, யோசிச்சு பாரு, நான் சொல்றது சரிதான்னு உனக்கு புரியும். காஞ்சனா, மனுஷங்களா பிறந்தா எல்லாருமே தப்பு பண்றோம். உஷா பண்ணினதும் தப்புதான், ஆனா அது மன்னிக்க முடியாத குத்தம் இல்ல. உன் புள்ள ஆதியும் தப்பு பண்ணிருக்கானே. இத பார், நம்ம பேர பிள்ளைக்காகவாவது அந்த உஷாவை நீ மன்னிக்கலாம் இல்லையா?
அம்மா, நீ பேசுறத சரின்னு வச்சுக்கிட்டா கூட எனக்கு ஆதியோட நல்லதுதான் முக்கியம். அவன் விருப்பம் தான் முக்கியம். நான் சொல்றதும் ஆதியோட நன்மையையும் அவன் நல்ல வாழ்க்கையும் மனசுல வச்சுக்கிட்டு தாண்டி சொல்றேன். இன்னைக்கு ஏதோ ஒரு கோப தாபத்துல ஆதி வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா பிற்காலத்துல என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களேன்னு ஒன்னா தாண்டி குத்தம் சொல்லுவான். அவன் உஷாவை எவ்வளவு தூரம் காதலிச்சான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்டி. அந்த காதல் இப்பவும் அவன் மனசுக்குள்ள புதைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன்டி. இதப்பா, ஆதியோட குழந்தைய உஷா சுமந்துகிட்டு இருக்கா. ஆதியோட அன்பு அந்த குழந்தை மேல வெளிப்படும் போது நம்ம எல்லாருமே குற்றவாளியா நிக்க போறோம். இல்ல, என் புள்ள என்னை எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டான். இன்னைக்கு சொல்ல மாட்டா, ஆனா எதிர்காலத்துல நிச்சயமா சொல்லுவான். உன் முகத்துக்கு நேர விரல நீட்டி நொந்து போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு தான் அனுபவம் பத்தல, தப்பு பண்ணிட்டேன், நீங்களாவது என்ன சரியா வழி நடத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான். இத பாருடி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், நிச்சயம் இது ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. இத பார், தயவு செஞ்சு எனக்காக, நம்ம குடும்ப வாரிசுக்காக, உன் செல்ல மகன் ஆதிக்காக இந்த கல்யாணத்தை நடத்தி வை. உஷாவை உன் மருமகளா ஏத்துக்க. இத பார், வேற மாதிரி யோசிச்சியானா நம்ம குடும்பம் எதிர்காலத்துல நிம்மதியை இழந்துடும். அதுக்கு மேல உன் இஷ்டம். வா. வாடி. கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷமா உங்களுக்கு? ஆனா அதை எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? Can you just get out? உங்க கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக நாங்க இங்க வரல மிஸ்டர் ஆதித்யா. உஷாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். உங்க அம்மா ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. நீ உஷா கழுத்துல தாலியை கட்டணும். என்ன சொல்றீங்க பாட்டி? ஆதி, கோவப்படாதே. இந்த கல்யாணம் நடக்கிறதா நியாயம். கடவுளோட சித்து அதுவா தாண்டா இருக்கும். நடந்து போன விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம உஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை ஆரம்பி. அதுதான் உனக்கு நல்லது. போதும் பாட்டி, நிறுத்துங்க. நான் உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். வாய் மூடுங்க பாட்டி. என் அம்மா நிச்சயமா அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா வாங்க கிளம்பலாம். இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, ஆனா மாறும், கண்டிப்பா மாறும். மாறும் போது ரேகா கழுத்துல நான் தாலி கட்டுவேன், அது உறுதி. வாங்கம்மா போலாம். ஆதி, அம்மா, உஷா கழுத்துல தாலி கட்டு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அம்மா தாண்டா சொல்றேன். உஷா கழுத்துல தாலி கட்டு. என் புள்ள என்னோட பேச்ச கேட்பான். நான் சொன்ன சொல்ல தட்ட மாட்டான்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தாண்டா என் உயிரே இருக்கு. என்ன சுத்தி என்னென்னமோ நடந்து போச்சு. நான் கலங்கி போய் நிக்கிறேன். நீயும் உன் பங்குக்கு என்ன நொறுக்கிடாத. நான் சொல்றது கேளு. அம்மா, நீங்க சொன்னா நான் உயிரே கொடுப்பேன், சத்தியமா சொல்றேம்மா. ஆனா அதுக்குள்ள ஏமா இப்படி மாறினீங்க? யார் உங்களை எப்படி மாத்தினாங்க? யாராவது உங்களை மிரட்டினாங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. யாராவது மிரட்டினாங்களா? ஆதி, காரணங்கள் எல்லாம் விளக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு எனக்கு திராணி இல்ல. நீ என் மேல உயிரை வச்சிட்டு இருக்கிற மகனா இருந்தா
நான் சொல்றது கேளு. கேப்பியா? சொல்லுடா, கேப்பியா? கேப்பம்மா. இப்ப என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கப்பா. அபி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உஷாவை அழைச்சுக்கிட்டு போய் உள்ள இருக்கிற புடையை கட்டி அழைச்சிட்டு வா. சரி வா உஷா. வா. அபி நில்லு. முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு. அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். கஞ்சிதா, என்ன? ஆமா, நீ சும்மா இருமா. என்ன பாக்குற? உன் மூச்சு காத்து கூட இந்த இடத்துல இருக்கிறத நான் விரும்பல. போயிடு. அபி வா போலாம். உஷா, பின்ன நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அபி. வா போலாம். வாய் மூடு உஷா. எவ்வளவு கஷ்டம், சோதனை அதெல்லாம் சமாளிச்சு நம்ம பாடுபட்டது எதுக்கு? இதுக்கு தானே. நான் சொல்றத கேளு. எனக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு தான் ஆகணும். நான் கிளம்புறேன். இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன் அபி. நீ இங்கதான் இருக்கணும். இல்ல உஷா, நீ நல்லா இருக்கணும். இது பாரு, என்னோட பிரார்த்தனை எப்பவுமே உன் கூடவே இருக்கும். நான் கிளம்புறேன். என்ன போக விடு ப்ளீஸ். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். போக கூடாது அபி ப்ளீஸ். இல்ல உஷா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளு உஷா.